முருகன் கையில் வேல் எப்படி வந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் 3 உலகங்களையும் நடுங்க வைத்தா சூரபத்மன் என்ற அசுரன். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சரணடைந்து வரம் கேட்டங்கள். அப்போது சிவனின் 3வது கண் திறக்கப்பட்டது. அந்த தீயிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிவந்து சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக வளர்ந்தன. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் அணைத்த தருணத்தில் அவை ஒன்றாக இணைந்து ஆறுமுக முருகன் தோன்றினார். ஆனால் அசுரனை அழிக்க ஒரு தெய்வீக ஆயுதம் தேவைப்பட்டது. அப்போது அம்மை பார்வதி தேவி தன் சக்தியிலிருந்து ஒரு ஒளிமயமான ஆயுதத்தை உருவாக்கினார். அதுதான் வேல். அந்த வேல் ஞானத்தின் சின்னம், சக்தியின் வடிவம், அஞ்ஞானத்தை அழிக்கும் ஆயுதம். அம்மை அந்த வேலை முருகனின் கையில் கொடுத்து கூறினாள், இந்த வேல் அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநாட்டும். அந்த வேலுடன் முருகன் சூரபத்மனை வதைத்து உலகத்தை காத்தார். அதனால்தான் வேல் அம்மையின் சக்தி, முருகன் தர்மத்தின் காவலன் என்று அழைத்தார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க.